அதுக்கப்புறம் மாமா அப்பாவை தேடி கண்டுபிடிச்சாரா? வாங்க வாங்க. அம்மா யார் வந்திருக்காங்க பாருங்க. தம்பி இவரு என்னம்மா அது? இவதாமா இந்த எஸ்டேட்டுக்கே முதலாளி மாதிரி. அப்படியா? இவங்கதான். ஆமா. உட்கார சொல்லப்பா, காஃபி போட்டு கொண்டு வா. அதெல்லாம் வேண்டாங்க. நீ சொல்லலாமா? அம்மா போய் சீதா கிட்ட காஃபி கொடுத்தாங்க. சரிப்பா. சீதா? ஏன் மிஸ்டர், இந்த பேர் எனக்கோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? அப்படியே ஒண்ணும் இல்லை. ஆமாமா, உங்க லைஃப்ல எவ்வளவோ பெண்களை பார்த்துருப்பீங்க. எல்லா பேரையும் ஞாபகம் வைக்க முடியும். எஸ் எஸ் ஷுவர். என்ன இப்படி அதிர்ச்சி? ஓஹோ, இவ பேர் சீதா, என் அருமை தங்க. உங்க தங்கையா? மிஸ்டர் பிரகாஷ், இவளை நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா? இல்ல, நிச்சயமா இல்ல. நான் இவளை மிஸ்டர் பிரகாஷ், நீங்க ஏதோ அதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. கொஞ்சம் நிதானத்துக்கு வந்தா எல்லாம் சுய நிலை வந்துடும். காஃபி சாப்பிட்டா சரியா போயிடும். காஃபி கொடுமா? வேண்டாம், காஃபி வேண்டாம். மறுபடியும் கேளுங்க, தைரியமா இருங்க. பிரகாஷ், அவ்வளவு சீக்கிரம் உங்களை இங்கே அனுப்ப மாட்டேன். ராஜு, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்த நினைக்கிறியா? இல்ல, என் குடும்பத்துக்கு நீங்க ஏற்படுத்த அவமானத்தை துடைக்க நினைக்கிறேன். உண்மையை உங்களுக்கு உணர்த்த நினைக்கிறேன். உண்மையா? ஆமா. உங்களுடைய குழந்தை என் தங்கையின் வயசுல வளருகிற உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டாமா? போய், எல்லாம் போய். எது போய்? நீங்க என்ன சந்திச்சது பொய்யா? எங்க வீட்டுக்கு யாரும் இல்லாத சமயத்திலே நீங்க வந்து உன்னோட பேசினாக்க நீங்க பேசித்தான் தீரணும். வேற வழியே இல்லை. ஆமா, அவ கேட்ட கேள்வி பதில் சொல்லு. என்ன யாருன்னு புரிஞ்சுக்காம அனாவசியமா என்னோட வம்புக்கு வர்றீங்க. நீங்க யாருன்னு ஊருக்கே புரிய வைக்கத்தான் நானே பிறந்திருக்கேன். அவ அண்ணனா. என்ன பயமுறுத்துறியா? ஒரு கோழையை பயமுறுத்த வேண்டிய அவசியம் நிச்சயமா எனக்கு. தம்பி, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா என் மகளை ஏத்துக்கிட்டு வாழ்வு கொடுக்க. என்ன மாதிரி நியாயம் எது அநியாயம் எது நம்ம மாப்பிள்ளை கிடையாது. இதுக்காக மாப்பிள்ளை போய் கெஞ்சது என்ன மாப்பிள்ள? நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன உங்க வலையில சிக்க வைக்க பாக்குறீங்க. ஏன் மாப்பிள்ள, அன்னைக்கு என் தங்கச்சி உங்க வலையை சிக்க வச்சீங்கள, அதுக்கு என்ன பதில்? அது அவனுடைய பலகீனம். அந்த பலகீனத்தை உங்க சுயத்தை பயன்படுத்தி அவ்வளவு குழந்தைக்கு தாயாக்கி இருக்கு. அந்த குழந்தைக்கு நீங்க தான் தகப்பேன், என் தங்கையின் கணவன் நீங்க தான். இந்த ஊரறிய நீங்களே சம்மதிக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். ஒரு பெரிய எஸ்டேட்டுக்கும் லட்சக்கணக்கான சொத்துக்கும் வாரிசான ஒரு பொண்ணுக்கு கணவனாகவும் ஒரு செல்வச்சிமான் வீட்டு மாப்பிள்ளையாகவும் ஆகிற வாய்ப்பு எனக்கு கை கட்டின தூரத்தில் இருக்கும் போது கேவலம் உன் வீட்டு மருமகனா நான் வருவேன் நீ எதிர்பார்த்தா அது வீண் கனவு. கனவை நனவாக்கும் சாமர்த்தியம் என்கிட்ட உண்டு. கூடிய சீக்கிரத்துல அது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே ராஜு, இதை நான் உன்னுடைய சவாலா ஏற்றுக்கிறேன். சவாலா? என்கிட்ட சவால் விட்டு எந்த துரோகியும் ஜெயிச்சதே கிடையாது மிஸ்டர் பிரகாஷ். நீங்க என் தங்கச்சி காலில் விழுந்து நான் தான் உன் கணவன் கதற வரைக்கும் நான் ஓய போறதில்லை. அதையும் பார்த்துருவோம். பிரகாஷ், நீங்களும் நானும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருக்க போறோம். அந்த சந்திப்பின் விளைவு என்ன தெரியுமா? என் சவாலுக்கு வெற்றி. எங்க அண்ணன் ரொம்ப வைராக்கியமானவர். எது சொன்னாலும் அது நிச்சயமா சாதிச்சு காட்டுவார். ஆனா எனக்கு தான் நேரம் சரியில்லை. போலீஸ் உத்தியோகத்துல இருந்த அவருக்கு திடீர்னு அமெரிக்கா போகணும்னு ஆர்டர் வந்துருச்சு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்க அப்பா நாங்க இருந்த ஊரை விட்டே ஓடிட்டாரு. அந்த வேதனையில எங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கிறவங்க மாமா அனுப்புற பணத்தை வச்சுதான்
நான் காலம் தள்ளிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றதுல பாதி வரைக்கும் தான் என்னால ஏத்துக்க முடியும். நான் எதையுமே கூட்டி குறைச்சு சொல்லலப்பா. அது இல்லம்மா, நான் சின்ன வயசா இருக்கும்போதே மாமா அமெரிக்காவுக்கு போனதா சொன்னீங்க. என்னதான் போலீஸ் உத்தியோகமா இருந்தாலும் இத்தனை வருஷத்துல மாமா ஒண்ணு உன்னை வந்து பார்த்திருக்கணும், இல்ல என்னையாவது பார்த்திருக்கணும். நிச்சயமா நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு மாமா விஷயத்துல மறைஞ்சிருக்கு. அப்படி ஒண்ணு இருக்காதுப்பா. என்ன மாசம் உங்க மாமா கிட்ட இருந்து பணம் வருதே. இருக்கலாமா? ஆனா- உங்க பேருக்கு மணி ஆர்டர் அண்ட் லெட்டர். பாத்தியாப்பா, உங்க மாமா கிட்ட இருந்து தான் பணம் வந்திருக்கு. சாரி, லெட்டரும் மணி ஆர்டரும் சீதம்மா பேருக்கு தான் வந்திருக்கு. ரூல்ஸ் பிரகாரம் இத அவங்க கையில தான் கொடுக்கணும். பரவாயில்ல, நான் உங்க புள்ளதான், கொடு. இத்தனை நாளா நான் உங்களை பார்த்ததே இல்லையே. இத்தனை நாளா கொலை பண்ணதுக்காக ஜெயிலுக்கு போயிருந்தேன். இந்த எம்மோல கூட சீதான்னு நீங்களே கையெழுத்து போட்டுருங்க. ஏன்பா, அமெரிக்காவில இருந்து உன் மாமா தானே பணம் அனுப்பியிருக்காரு? இல்லம்மா, அமெரிக்காவில இருந்து பணம் அனுப்புறதா இருந்தா செக் இல்லைன்னா டிராஃப்டா தான் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லெட்டர் மெட்ராஸ்ல இருந்து தான் போஸ்ட் பண்ணிருக்கு. அதோட இதுல ராஜுங்கிற பேர் மட்டும் இல்லாம கேர் ஆஃப் சித்ரானும் போட்டிருக்கு. ஆனா உள்ள இருக்கிற வாசகங்கள் எல்லாம் அமெரிக்கால இருந்து நம்ம மாமா எழுதின மாதிரி இருக்கு. சித்ரா, நிறுத்து. வருதுயார் என்ன வளர்க்கால்? முதல் வீட்டுக்குள்ள நுழையும் போது வலதுகால எடுத்து வச்சு தான் வரணும். அம்மா, இங்க வந்து பாரு, நம்ம வீட்டுக்கு ஒரு கிரகாட்சி கொண்டாந்து இருக்கேன். அம்மா கிட்ட முடிஞ்சா கொஞ்சம் பொம்பளை மாதிரி அடக்கமா. தெரியும் தம்பி, இது சித்ராமா. ஆமா, நான் உங்க மருமகன். என்ன தம்பி, எப்போ இதெல்லாம்? சந்தேகப்படாதீங்கம்மா, இன்னும் மருமகன் ஆகல. உங்க சம்மதத்தோட, ஊரா சம்மதத்தோட கூடிய சீக்கிரத்துல நம்ம வீட்டுக்கு மருமகன் ஆக போறா. சித்ராங்கிற பொண்ணு உங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தது. அந்த பொண்ணு மெட்ராஸ்ல இருந்துட்டு உங்க மாமா பேர்ல பணம் அனுப்புதுன்னா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பாவோட போட்டோ தான் வச்சிருக்கியா? இல்லப்பா. ஓகே, நான் இப்பவே மெட்ராஸ் புறப்படுறேன். ராமு, இத பாருமா, எப்படி உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்னு எங்க அப்பாங்கிற அயோக்கியம் கிட்ட மாமா சவால் விட்டுருக்காரு. நான் முதல்ல மெட்ராஸுக்கு போய் மாமாவை பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பா சமாச்சாரத்தை கவனிச்சுக்கிறேன். வர்றேன். போலீஸ் டேய், பேசாம உட்காருங்கடா. சோடா பாட்டில் ஆசிட்லாம் ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். வாங்க. ஏன்பா, இந்த ஒரு வழி தான் இருக்கா? பின்னாடி வேற ஏதாச்சும் வழி இருக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இந்த ஒரு வழிதான் சார். யோ, நீங்க எல்லாரும் சுத்தி ரவுண்ட் பண்ணி இல்லங்க, யாரும் தப்பிச்சிடாதபடி பத்திரமா பாத்துங்க. ஓகே சார். யோ வீராசாமி, நீங்க வாயா. யோ, நீங்க எல்லாரும் போங்க. வீராசாமி, நீ என்ன பண்ற? மேல போய் அங்க இருக்கிறவங்கள 4 சாத்தி கீழே அனுப்பு. மத்தத நான் பாத்துக்கிறேன். யோ, என்ன பண்ணிட்டு இருக்க? ஓமன். இல்ல சார், மேல ஒரே இருட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ, என்னென்ன ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காங்களோ, வெறும் குச்சியை மட்டும் நம்பி எப்படி சார் போறது? நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஏட்டு. போலீஸ்னா ஒரு தைரியம் வேண்டாமாயா? போயா. சார், ஒரு நல்ல ஐடியா. என்ன? இந்த கண்ணீர் பூ குண்ட ஜன்னல் வெளியே வீசணும்னா உள்ள எரிச்சல் தாங்காம அவங்க எல்லாம் ஓடி வந்துருவாங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணிடலாம். யோ, கண்ணீர் பூ வீசணும்னு எனக்கு தெரியாதா? அது கொண்டு வரலன்னு உன்ன போ சொல்றது. என்ன சார், கண்ணீர் பூ கொண்டு வரலங்கிறதுக்காக என்ன பலிகர ஆக்க பாக்குறீங்களா? Come on, obey the order.
எவனாச்சும் கிட்ட வந்தீங்க இந்த ஆளு தீந்தா. ஏய் எல்லாரும் போய் ஜீப்ல இருங்கடா. சீக்கிரம். சார்